கூடாரம் அது தெய்வ பிரசன்னத்தின் நிழலாட்டம். கூடாரம் அது தேவனின் வாசஸ்தலம். கூடாரம் அது தெய்வ பிரசன்னத்தின் நிழலாட்டம். திசையெங்கிலும் அது பரவிடும். திருச்சபை விரைந்தே பெருகிடும். திசையெங்கிலும் அது பரவிடும். திருச்சபை விரைந்தே பெருகிடும். தேவனின் ஜனத்தால் நிரம்பிடும். தேவனின் ஜனத்தால் நிரம்பிடும். கூடாரம் அது தேவனின் வாசஸ்தலம். கூடாரம் அது தேவ பிரசன்னத்தின் நிழலாட்டம். கூடாரம் அது தேவனின் வாசஸ்தலம். கூடாரம் அது தேவ பிரசன்னத்தின் நிழலாட்டம். அதன் திரைகள் நீண்டு விரியட்டும். அதன் முனைகள் ஆழம் செல்லட்டும். அதன் திரைகள் நீண்டு விரியட்டும். அதன் முனைகள் ஆழம் செல்லட்டும். அகன்று ஆர்ப்போர் தழைக்கட்டும். அகன்று ஆர்ப்போர் தழைக்கட்டும். அனைவரும் வந்தங்கு ஒதுங்கட்டும். வானுலகாட்சியை விளம்பட்டும். கூடாரம் அது தேவனின் வாசஸ்தலம். கூடாரம் அது தேவ பிரசன்னத்தின் நிழலாட்டம். கூடாரம் அது தேவனின் வாசஸ்தலம். கூடாரம் அது தேவ பிரசன்னத்தின் நிழலாட்டம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே திருச்சபையாகிய கூடாரம் தேவன் தங்குகிற வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்திலே பரிசுத்தர் தங்குவதினாலே கூடி வருகிற நாமும் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இந்த கண்காணிப்பு என்று சொல்லும் பொழுது சபையை நடத்துகிறவர்கள், சபைக்கு பொறுப்பாளர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது. ஏனால் ஆண்டவருடைய பணி மிகச் சிறப்பான ஒன்று. ஆண்டவருடைய பணிக்கு நிகரான பணி வேறு எதுவும் இல்லை. அந்த சிறப்பான பணியை செய்கிறதுக்கு சிறப்பான குணாதிசயம் எனக்குள்ள வேண்டும். யார் வேணாலும் வந்து அந்த சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் விரும்புவதில்லை. சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். எல்லோரையும் பாரபட்சம் இல்லாமல் அழைக்கிறார். ஆனால் சபையை நடத்துவதற்கு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் என்பதை தீமோத்தேயுவின் புத்தகத்திலே பவுலடியார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது உண்மையான வார்த்தை என்பதையும் தெளிவுபடுத்திட்டு தான் சொல்றாரு. ஒரு சபையை நடத்துவது என்பது மிக பெஸ்டான ஒரு ஒர்க்கு. அது ஒரு உண்மையான வார்த்தை. இந்த சபையை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு சபையை நடத்த வேண்டும், சபையிலே முக்கியமான பதவிகளை வகிக்க வேண்டும் என்று விரும்புவது ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அதற்கு நான் பொருத்தமாக இருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, அந்த பொருத்தங்கள் எனக்கு இல்லைன்னா ஆண்டவரிடத்தில் வீழ்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை சீர்படுத்தினதுக்கு பின்பாக சபையை நடத்துவதற்கு அவர்கள் எத்தனிக்க வேண்டும். இல்லைன்னா சபை வந்து ஆண்டவர் தங்குகிற கூடாரமாக இருக்காது. அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையிலே மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு உள்ள திருச்சபை அப்படி அல்ல. எல்லோரும், அதாவது பிறப்பின் நிமித்தமாக கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதின் அடிப்படையிலே நாம் திருச்சபைகளுக்கு வருகிறோம். மனம் திரும்பாமலே திருச்சபையின் ஆராதனைகளை கலந்து கொள்கிறோம். மனம் திரும்பாமலே அனைத்து நிகழ்வுகளையும் செய்கிறோம். ஆனால் இந்த பரிபாலன கமிட்டியிலே ஈடுபட வேண்டும் என்றால்
மனம் திரும்புவது மிக அவசியமாக இருக்கிறது. சபை நடத்துகிறவர்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், 12வது வசனம், 13வது வசனத்தை எடுத்து இன்றைக்கு படிக்க வேண்டும். பைபிளே படிக்காதவர்கள் சபை நடத்த வருவது என்பது ரொம்ப கேலிக்கூத்தான விஷயம். இதை நம்ம கவனிக்கணும். பைபிள் படிக்கல, பிரேயரே பண்ணல, அப்புறம் எப்படி சபையை நடத்த முடியும்? அதுதானே சபையின் ஆதாரம். இன்றைக்கு தனிப்பட்ட விதத்தில் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இந்த பொருத்தங்கள் எனக்கு இல்லைன்னா தயவுசெய்து இந்த ஆசையை விட்டுவிட வேண்டும். இந்த பொருத்தங்களுக்கெல்லாம் நான் உட்படுவேன் என்றால் நான் ஒரு ஜெப வீரனாக, ஒரு வேதத்தை தியானிப்பவனாக மாற்றும் என்னன்னு சொல்லி மாறி மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு இந்த பணிகளுக்குள்ளே வந்தால் சிறப்பாக இருக்கும். யாருக்கும் தடை இல்லை, எல்லாரும் வரலாம். இங்கு சொல்லப்பட்ட நிபந்தனை மட்டும் நான் சொல்லுகிறேன், சுருக்கமாக சொல்லுகிறேன். இதில் எல்லாவற்றிலும் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் தைரியமாக இந்த சபை கண்காணிப்பில் நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். இல்லைன்னா தயவுசெய்து இதில் காலை வச்சிங்கன்னா அது தலைமுறையை பாதிக்கும். ஆண்டவருடைய பணியை அசட்டையாக செய்வோம்னு வச்சுங்களேன், நம்மளை மட்டும் இல்லை, அது தலைமுறையை பாதிக்கும், அது வேதனையை உண்டாக்கும். சபையின் மூப்பனினுடைய தகுதி என்னன்னா, ஒரு மனைவியை உடையவன். 2வது, சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த தெரிந்தவனா இருக்கணும். சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியலன்னா எப்படி சபையை நடத்த முடியும்? நல் ஒழுக்கம் உடையவனா இருக்கணும். குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். ஊழியத்தை நன்றாய் செய்பவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரை போல தைரியமாய் பேச தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். யோக்கியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அதை சொல்கிறார். இன்றைக்கு நமக்கும் இது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. உத்தமம் என்பது என்ன? தனிமையிலே பிதாவோடு கூட அந்யோன்யப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு வர முடியாட்டாலும் தன்னுடைய இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டுகிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை என்பது அவனிடத்திலே தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இந்த உத்தமன் எப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறருக்காக பரிந்து பேசுகிற மன்றாட்டு சேவையிலே தன்னை ஈடுபடுத்துவன், ஆண்டவருக்காக பணிவிடை புரிவதை ஆசையை கொண்டவன், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆண்டவருடைய பணிக்காக பலியாகுவதற்கு கூட, தியாகம் செலுத்துவதற்கு கூட தவறாதவன், தடுமாறாதவன். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவை என்னிடத்தில் காணப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம சபை கண்காணிப்பில் தைரியமாக ஈடுபடலாம். ஒருவேளை இதில் ஏதோ ஒன்றில் குறைவுபட்டிருக்கிறேன்னா ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சீர்படுத்தி கொண்டு அதற்கு பின்பாக இந்த பணியில் ஈடுபடுவது உத்தமம். இல்லை என்றால் அது சபையை பாழ்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளையும் பாழ்படுத்திவிடும் என்ற எச்சரிக்கையோடு கூட ஆலயத்திற்கு செல்லுவோம். நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.